வணக்கம். ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டரா மோட்டார்வே விதிகளை வெறும் மனப்பாடம் பண்ண வைக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மொழியையே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்துக் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வாங்க இந்த பகுப்பாய்வுல மோட்டார்வேவோட ஒவ்வொரு சிக்னல், குறி, அதோட வடிவத்தோட அர்த்தம் என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட பதற்றத்தை போக்கணும்னா முதல்ல நாம இந்த சிஸ்டமை முழுசா புரிஞ்சுக்கணும். சாலையோட வடிவம், சிக்னல்களோட நிறம், அதுல இருக்கிற குறியீடுகள், இது எல்லாமே ஒரு ஒழுங்கான மொழி மாதிரி தான். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா யாருக்கு வேணாலும் ரொம்ப நம்பிக்கையோட கத்துக் கொடுக்கலாம். சரி வாங்க, ஒரு விர்ச்சுவல் பயணமாவே இதை பார்க்கலாம். மோட்டார்வேல நுழையிறதுலேருந்து வெளியே வர வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இருக்கிற சாலை குறியீடுகளையும் சிக்னல்களையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோட்டார்வேவோட பேசிக் ரூல்ஸை வேகமா ஒரு தடவை பார்த்துடலாம். இதுதான் நம்ம ஆகே போக போறதுக்கு ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும். விதி 253 படி இவங்க எல்லாம் மோட்டார்வேவையே பயன்படுத்தக்கூடாதுன்னு இங்க லிஸ்ட் பண்ணிருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதுல ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு. அதாவது, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பயிற்றுவிப்பாளரோட டியூல் கண்ட்ரோல் இருக்க கார்ல ஒரு லேர்னர் பயணிக்கலாம். இதை நாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெளிவா விளக்கணும். இது வெறும் ஒரு அட்வைஸ் இல்ல, இதுதான் மோட்டார்வேல ஓட்டுறதுக்கான தாரக மந்திரம். விதி 254ல சொல்ற இந்த கருத்து ஆபத்தை முன்கூட்டியே உணர்ற திறனோட நேரடியா சம்பந்தப்பட்டது. வேகம் அதிகமா இருக்கும்போது நம்ம பார்வை ரொம்ப தூரத்துக்கு போகணுங்கிறத நாம திரும்ப திரும்ப வலியுறுத்தணும். இப்பதான் நம்ம விஷயத்தோட முக்கியமான பகுதிக்கு வரோம். அதாவது, சாலையோட மொழியை புரிஞ்சுக்கிறது. மேல்நிலை சிக்னல்ஸை புரிஞ்சிக்க நான் ஒரு சிம்பிளான 3 விதி, அதாவது ரூல் ஆஃப் 3 சொல்றேன். அது ஒரு மென்டல் செக்லிஸ்ட் மாதிரி. வடிவம், நிறம், அப்புறம் சின்னம், இந்த 3 கவனிச்சாலே போதும். சரி, நம்ம 3 விதியை இங்க பயன்படுத்தி பார்க்கலாமா? வடிவம், இது ஒரு செவ்வக போர்டுல இருக்கு. செவ்வகம்னாலே அது தகவல் கொடுக்குதுன்னு அர்த்தம். நிறம் ஆம்பர், அதாவது எச்சரிக்கை. சின்னம் லைட் மின்னிட்டே இருக்கு, அப்போ முன்னாடி ஏதோ ஒரு ஆபத்து வரலான்னு அர்த்தம். இது ஒரு வார்னிங், கட்டளை கிடையாது. இப்ப அடுத்த சிக்னல். வடிவம் மறுபடியும் ஒரு செவ்வக தகவல் பலகை. நிறம் சிவப்பு, சிவப்புனாலே எப்போதுமே ஒரு தடை அல்லது கட்டளைன்னு அர்த்தம். சின்னம் எக்ஸ் மார்க், இது மூடப்பட்டது அல்லது தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு யுனிவர்சல் சிம்பல். ஆக இது ஒரு சட்ட ரீதியான கட்டளை, வெறும் பரிந்துரை இல்ல. விதி 258 இததான் சொல்லுது. இதுதான் அல்டிமேட் கட்டளை. இங்க சிவப்பு எக்ஸ் அப்படிங்கிற தடை உத்தரவு எல்லா லேனுக்கும் பொருந்தும். அதாவது முழு சாலையும் மூடப்பட்டிருக்கு. இத மீறது சட்டப்படி குற்றம். நம்ம 3 விதியை வச்சு இந்த சிக்னல்களோட தீவிரத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ரொம்ப சுலபமா விளக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம சாலையோட மேற்பரப்புல இருக்கிற கோடுகளை பத்தி பார்க்கலாம். அதாவது ரோட் மார்க்கிங்ஸ். சாலையோட நீலவாக்குல வரையப்படுற கோடுகளுக்கும் குறுக்குவாட்டுல வரையப்படுற கோடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். விதி 259 கொஞ்சம் கவனிங்க. ஸ்லிப் ரோட்ட மோட்டர்வேல பிரிக்கிற அந்த திக்கான வெள்ளக்கோடு இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான நீலவாட்டு கோடு. அதுதான் போக்குவரத்தோட ஓட்டத்தை வழிநடத்துது. அந்த கோடு தான் சொல்லுது, இப்போதைக்கு லேன் மாறாதீங்க அப்படின்னு. இந்த நீலவாட்டு கோடுகள் தான் மோட்டர்வேவோட முதுகெலும்பே. விதி 263ல சொல்ற இந்த விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோட்டார்வேங்கிறது ஒரு வழிப்பாதை, அதை மீறினா பயங்கரமான விளைவுகள் ஏற்படும். தெரியாம எக்ஸிட்டை மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, அடுத்த எக்ஸிட்ல போய்க்கலான்னு சொல்லி இந்த தவறுகளை ஒருபோதும் செய்யக்கூடாதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல ஆழமா பதிய வைக்கணும். இதுதான் லேன் ஒழுக்கத்தோட கோல்டன் ரூல். விதி 264 படி இடது லேன்ல போறது தான் நார்மல். ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும்தான் மற்ற லேன்களுக்கு போகணும். இதுவும் ஒரு வகையான நீலவாட்டு கோடுகளால நிர்வகிக்கப்படுற ஒரு ஒழுங்குதான். இது சீரான போக்குவரத்து ஓட்டத்தை உறுதி செய்யுது. இப்போ ஓவர்டேக் பண்றத பத்தியும் இந்த ஹார்ட் ஷோல்டரோட வித்தியாசமான பயன்பாடுகளை பத்தியும் நாம பார்க்கலாம். இங்கேயும் சாலையோட குறியீடுகளும் சிக்னல்களும் தான் நமக்கு வழிகாட்டும். விதி 269 விளக்கும் போது இந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா சொல்லிக் கொடுக்கணும். ஸ்மார்ட் மோட்டர்வேல ஹார்ட் ஷோல்டரோட நிலைமை மேல இருக்கிற சிக்னல்களை பொறுத்து மாறும். அது ஒரு நிலையான விதி கிடையாது. மறுபடியும் நம்ம 3 விதியை பயன்படுத்துவோம். இடது பக்கம் பாருங்க, சிவப்பு எக்ஸ், இது ஒரு தடை உத்தரவு. வலது பக்கம் ஒரு வட்டத்துக்குள்ள வேக வரம்பு இருக்கு. வட்ட வடிவ சிக்னல்னாலே அது ஒரு கட்டளை. அதுல சிவப்பு வட்டங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்ற எதிர்மறை கட்டளை, நீல வட்டங்கள் இதை செய்யணும்னு சொல்ற நேர்மறை கட்டளை. இங்க இருக்கிற வேக வரம்பு ஒரு கட்டளை. சரி, நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க எமர்ஜென்சி ஏரியாவை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதும், அப்புறம் மோட்டார்வேல இருந்து எப்படி பாதுகாப்பா வெளியேறதுன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் மோட்டார்வேல இந்த அவசர பகுதிகள் ஒரு லைஃப் சேவர் மாதிரி. இதோட அடையாளத்தையும் நோக்கத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெளிவா விளக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது அவசர காலத்துல உயிரை காப்பாத்துற ஒரு தகவல். நம்ம 3 விதியை கடைசியா ஒரு தடவை பார்ப்போம். வடிவம் செவ்வகம், அதாவது இது ஒரு தகவல் அடையாளம். நிறம் நீலம்,
இதுவும் தகவலை தான் குறிக்குது. சின்னம், SOS மற்றும் டெலிஃபோன், இது அவசர உதவி இங்க இருக்குன்னு சொல்லுது. இந்த சிஸ்டம் தெரிஞ்சா எதையும் நாம ஈஸியா அடையாளம் கண்டுக்கலாம். விதி 273 விளக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். மோட்டார்வே முழுக்க நீளவாட்டு கோடுகளை பார்த்து பழகின ஒரு டிரைவர் வெளியே வந்ததும் திடீர்னு ஸ்டாப் அல்லது கிவ்வே மாதிரி குறுக்குவாட்டு கோடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மாற்றத்துக்கு நம்ம மனசை தயாரா வச்சுக்கணும். இந்த சைக்காலஜிக்கல் விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா விளக்கணும். சாலையோட மொழிய புரிஞ்சிக்காம வெறும் உணர்வுகளை நம்பி ஓட்டினா எவ்ளோ ஆபத்துன்னு இது காட்டுது. நம்ம கண்ணை விட ஸ்பீடோமீட்டர் தான் உண்மைய சொல்லும். ஒரு இன்ஸ்ட்ரக்டரா இந்த பகுப்பாய்வை முடிக்கும்போது நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. சிக்னல்களோட வடிவங்களா, நிறங்களா, இல்ல கோடுகளோட வகைகளா? இதுல எதை கத்துக் கொடுத்தா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப திறமையாவும் நம்பிக்கையோடவும் ஓட்டுவாங்க? யோசிச்சு பாருங்க. பாதுகாப்பா கத்துக் கொடுங்க.